ஓம் ஹ்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வ அபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. இது என்னே என்று உங்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை என்று தான் எனக்கு தோணுது. ஏனென்றால் நீங்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுது இல்லை உங்கள் ஜாதகத்தில் இந்த ராசி நவாம்சம் இந்த ரெண்டு கட்டங்கள் தான் அதிகமாகவே இருக்கும். சில இதில் பாவங்கள் அப்படின்னு வேறையும் சில கட்டங்கள் இருக்கும். அது நமக்கு உண்மையிலே தேவையில்லாதது தான். ராசி நவாம்சம் இது கண்டிப்பாக தேவையுள்ளது தான். அதுக்கப்புறம் இது அஷ்டவர்க்கம் என்று பெயர். அஷ்டவர்க்கம் என்றும் அஷ்டக வர்க்கம் என்றும் இதை சொல்லலாம். இது சந்திரனோட அஷ்டவர்க்கம் சந்திராஷ்டவர்க்கம், சூரியனோட அஷ்டவர்க்கம் சூர்யாஷ்டவர்க்கம், புத அஷ்டவர்க்கம், சுக்ர அஷ்டவர்க்கம், குஜ அதாவது செவ்வாய் அஷ்டவர்க்கம், குரு அஷ்டவர்க்கம், சனி அஷ்டவர்க்கம். இதோட எல்லாம் சேர்த்துள்ளது சர்வ அஷ்டவர்க்கம் அப்படி சொல்லுவோம். இதில் ராகு கேது இதற்கு ரெண்டு கிரகங்களுக்கும் அஷ்டவர்க்கம் இல்லை. அதுக்கு செவ்வாயும் சனிக்கும் ஈக்குவல் என்று நினைக்கலாம். அப்படி தேவை இருந்தால் நம்ம கால்குலேஷன் பண்ணலாம். இருந்தாலும் பொதுவே அஷ்டவர்க்கத்தில் ராகு கேது இந்த இரண்டு கிரகங்களுக்கு அது ஷேடோ பிளானட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அதனால அதுக்கு அஷ்டவர்க்கம் பார்க்கறதில்லை. இந்த அஷ்டவர்க்கம் எதுக்கு பார்க்கறது என்றால் முக்கியமாக நம்ம கோச்சார பலத்துக்கு இது அவசியம் நம்ம ஃபாலோ பண்ணித்தானாக வேண்டும். இப்போ நீங்கள் டெய்லி பலங்கள் பார்க்குறாங்க இல்லையா, இந்த டிவியில எல்லாம் வரும், இந்த டிவியில வீக்லியில எல்லாம் வரும் வார பலம் அப்படின்னு சொல்லிட்டு. டிவியிலும் கூட பல பேர் சொல்கிறாங்க வார பலம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் அது ஃபாலோ பண்ணி பாருங்களே, உங்கள் வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ரொம்ப ரேராக சிலது நடக்குமே தவிர அவங்க சொல்கிறதுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இருக்காது. அதுக்கு என்ன காரணம் என்றால் இந்த ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இந்த சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி இப்படி சொல்லப்பட்ட இந்த 7 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு ராசியில் எந்த அளவுக்கு ஹோல்டு இருக்கு என்று தெரியாமல் அதோட பலம் சொன்னால் கரெக்டாக இருக்காது. அதாவது இங்கே கிரகங்களோட பேரு போட்டிருக்கு இல்லையா, ராசியிலே நவாம்சத்திலே அப்படித்தான். ஆனால் இங்கே டாட்ஸ் நம்பர் தான் போட்டிருக்காங்க. அஷ்டவர்க்கத்தில் நம்பர் தான் இதுக்கு அச்சங்கள் அப்படி சொல்லும். பிந்துக்கள் அப்படி நினச்சிக்கோங்க, டாட்ஸ் அப்படி நினைக்கலாம். அப்படி நீங்கள் அப்படி நினச்சிக்கோங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் என்றால் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அதாவது ராசிகளில் எந்த அளவுக்கு ஹோல்டு இருக்கு, எந்த அளவுக்கு சுவாதீனம் இருக்கு, அதுக்கு நீ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படி சொல்லுவாங்களோ அது இருக்கு என்று தெரியக்கூடிய மெத்தடு தான் இது. அது தெரியாமல் கிரக மாற்றம் செய்யும் பொழுது பலம் சொன்னால் கரெக்டாகவே இருக்காது. பல பேரும் குரு பெயர்ச்சியை பற்றி அதிபயங்கரமா சொல்றாங்க. ஒரு ஆள் சொன்னாங்க, இது இவர் அத்தம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆள். அத்தம் நட்சத்திரம்னு சொல்லும்போது கன்னிராசி. இப்போ மேஷத்தில் இருக்கப்பட்ட குரு ரிஷபத்தில் போக போகுது, 9ஆம் இடத்துல போக போகுது. அப்போ அவர் சொன்னார், கன்னிராசிக்காரர்களுக்கு அதிபயங்கரமாகவே இருக்கும் குரு பெயர்ச்சி, 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் வருது, கம்பீரமாக இருக்கும் அப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த ஜாதகப்படி எல்லா கன்னிராசிக்காருக்கும் இப்படி இல்லை. இந்த பிளானட்டரி பொசிஷன் அதாவது இந்த அச்சங்கள் எல்லா கன்னிராசிக்கும் இப்படி அப்படி நினைக்க கூடாது. நீங்க கன்னிராசி ஆயிருந்தாலும் உங்களோட அந்த அஷ்டக வர்க்கத்திலே மாற்றம் இருக்கும். அது ஒவ்வொரு ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் இது இருக்கிறது. அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் கன்னிராசி. ஒரு ஜோதிஷி சொன்னாங்க கன்னிராசிக்காருக்கு அதிபயங்கரமாக குரு பெயர்ச்சி இருக்கும் அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு
குரு இது கன்னி ராசி. அங்கிருந்து 9ஆம் இடம் 1 2 3 4 5 6 7 8 9ஆம் இடத்தில் 4 அட்சங்கள் தான் இருக்கு. 8ஆம் இடத்திலே 4 அட்சங்கள் தான் இருக்கு. அப்போ அந்த 8ஆம் இடத்தில் குரு இருக்கும்போது அதிபயங்கரமான தோஷம் அப்படின்னு அவர் சொன்னார். அதே பலம்தான் 9ஆம் இடத்திலே வரும்போது இருக்கும். ஏனென்றால் அங்கேயும் அட்சம் 4 தான் இருக்கு. அட்சங்கள் 5 அதுக்கு அதிகமோ இருந்தால் மட்டும்தான் சுபபலம் கிடைக்கும். 4 அதுக்கு கீழேயோ இருந்தால் தோஷம் உள்ளதாக இருக்கும். 4 அட்சம் இருந்தால் பெருசா நல்லதும் இல்லை, பெருசா தோஷமும் இல்லை. அதுக்கு கீழே 3 2 1 அப்படி ஆயிருந்தால் 1 அட்சம் ஆயிருந்தால் அதிபயங்கரമായ கஷ்ட நஷ்டங்கள் உண்டாகும். 1 2 3 எல்லாம். அப்ப பாருங்க, இங்கே அந்த குரு மாற்றம் இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்க போறதில்லை. அதே போல இவருக்கு இப்போ அதாவது கன்னி ராசிக்காரர், இந்த கன்னி ராசிக்காருக்கு சனி மாற்றம் உண்டாக போகுது இல்லையா? இங்க பாருங்க, இப்போ இந்த ஜாதகத்துல அப்போ இந்த சனிக்கு முன்னாடி இப்போ கும்பத்தில் இருக்குன்னு தானே சொல்றாங்க. ஆல்ரெடி கும்பத்துல தான் சனி இருக்கு போன ஜனவரியில இருந்து. இப்போ மறுபடியும் ஜனவரியில இருந்து கும்பத்தில் இருந்த சனி மறுபடியும் கும்பத்துக்கு வந்திருக்கிறதாக சொல்றாங்க. சுருக்கமா பழையபடியும் புதியபடியும் சனி கும்பத்திலே தான் இருக்கு. சனி கும்பத்திலே இருந்தால் கன்னி ராசிக்காருக்கு இது கன்னி துலாம் விருச்சிகம் தனு மகரம் கும்பம், அதாவது 1 2 3 4 5 6. 6ஆம் இடத்தில் சனி இருந்தால், சனி 3 6 11 இருந்தால் கோதார பலம் அதி கம்பீரமாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் சொல்லலை, அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஜோதிஷ கிரந்தங்களிலேயும் அப்படித்தான் எழுதி இருக்கிறது. ஆனால் இவருக்கு சனி பாருங்கோ, அந்த 6ஆம் இடத்துல 3 அட்சம் தான் இருக்குது. அப்ப இவருக்கு அந்த பலம் சரியாகாது. ஏனென்றால் இவருக்கு 6ஆம் இடத்துல சனியோட சுவாதீனம் 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. அதனால அங்கே அவருக்கு நல்ல காரியங்கள் சனியினால நடக்கும் என்று சொன்னால் அது நடக்காது. இனி அடுத்த வருஷம் சனி மாறுறதுண்டு. மாறும்போது பொதுவே அதுவும் கேரளாவில் தான் அதிகமா சொல்லுவாங்க கண்டக சனி. ஐயோ கண்டக சனி கொண்டே போகும் அப்படியெல்லாம் சொல்லி பயப்படுத்துவாங்க. அதாவது ராசியில இருந்து, அதாவது ஒரு கன்னி ராசின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது கன்னி ராசி, இந்த ராசியிலேயும் அதுக்கு 12ஆம் இடத்திலேயும் 2ஆம் இடத்திலேயும், அதாவது ராசியிலே இருந்து முன்னையும் பின்னையும் சனி 2.5 2.5 2.5, இதுதான் 7.5 சனி அப்படி சொல்றது. 7.5 சனி என்றால் உங்களுடைய ராசியிலே இருக்கப்பட்ட சனி, அதுக்கு 12ஆம் இடத்துல 2.5 வருஷம், அப்பவுமே 7.5 சனி ஆரம்பிச்சாச்சு, ராசியில வந்தாச்சு, அதுக்கு பேரு ஜென்ம சனி என்று. 2ஆம் இடத்துல சனி மாறும்போது போக்கு சனி அப்படி சொல்லுவாங்க. அப்போ 2.5 2.5 2.5 3 2.5 சேரும்போது 7.5, அதுதான் 7.5 சனி அப்படின்னு சொல்றது. கண்டக சனி என்ன என்றால் ராசியிலிருந்து 1 2 3 4ஆம் இடத்திலேயும், ராசியிலிருந்து 4ஆம் இடத்திலேயும் 7ஆம் இடத்திலேயும் 10ஆம் இடத்திலேயும் சனி இருந்தால் அது கண்டக சனி. 7.5 சனி மாதிரியில் 7.5 சனியை விட தோஷம் உள்ளது தான் கண்டக சனி அப்படின்னு கேரளா ஜோதிஷிமார் சொல்லுவாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்க, கண்டக சனி கொண்டே போகும், அதாவது எவனை எடுத்துட்டே போகும், எவனை தொலைச்சிட்டே போகும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அங்கேயும் இந்த ஜாதகத்தை வச்சு நமக்கு ஒரு கிளாரிபிகேஷன் வருத்தலாம். இவர் கன்னி ராசி, அப்ப இதுதான் கன்னி சனி. கன்னியில இருந்து 1 2 3 4 5 6, 6ஆம் இடத்துல 3 அட்சம் இருக்கிறதுனால இவருக்கு சனி தோஷம்தான். 6லே இருக்கப்பட்ட சனி ஜோதிஷ சாஸ்திர பிரகாரம் நல்லது செய்யணும். ஆனா இவருக்கு உள்ளே இறங்கி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அப்படி நல்லது செய்யாது. அப்புறம் இவருக்கு சனி மாற்றம் 7ஆம் இடத்தில் வருது, கண்டக சனி வருது. அங்க இவருக்கு 6 அட்சம் இருக்கு, சூப்பரா இருக்கும் டைம். அப்ப பாருங்க கண்டக சனி. இப்ப கண்டக சனி 7ல் வரும்போது வைஃபுக்கு நிறைய ப்ராப்ளம் உண்டாகணும், வைஃப் மூல பிரச்சனைகள் உருவாகணும், தன நஷ்டம் உண்டாகணும், வைஃபுக்கு மிருத்யு வரைக்கும் உண்டாகலாம், வைஃபுக்கு ஆபரேஷன் உண்டாகும்.
அதே மாதிரி உங்களோட பிசினஸ் பார்ட்னர் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் உள்ள பெரிய சண்டை நடக்கும், வழக்கு நடக்கும், இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஜாதகப்படி இவருக்கு அந்த அச்சங்கள் 6 இருக்கிறதுனால கண்டக சனி நல்ல பலங்கள் தான் தரும். அப்போ இந்த மாதிரி உள்ள சாஸ்திரங்கள் டீப்பாக தெரியாமல் பலம் சொல்லுவதனால தான் ஜோதிஷ சாஸ்திரத்தை யாருமே மதிக்கிறதில்லை, நம்புறதில்லை. அதுக்கு ஒரு காரணம், முக்கியமாக ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது ஒரு டைமில் காஞ்சி மடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், எனக்கு வானசகுரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஒரு டைமில் அவரோட ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், பெரியவா உங்களுக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கு, உங்க ஜாதகப்படி உங்களுக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம், அந்த டைம்ல ஒரு குருமாற்றம் வரப்போகுது. 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குருமாற்ற டைம்ல உங்களுக்கு குரு மாறும்போது ஜெயில்வாசம் உண்டாகும். அப்படித்தான் உங்களோட ஜாதகம். பெரியவா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டாரு, அந்த மடமே நடுங்கிற மாதிரி. எனக்கு ஜெயில்வாசமா? கூட இருந்தவரை எல்லாம் கூப்பிட்டுட்டு அப்படி சொன்னேன், நம்பூதிரி என்ன சொல்றா கேட்டியா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பலமுறை பெரியவா கிட்ட போகும்போதெல்லாம் இந்த விஷயம் சொல்லுவேன். அப்படி லெட்டர் எழுதி அனுப்புவேன். இந்தியா டுடேல ஒரு கோலத்தில் நான் எழுதினேன். அதுக்காக என்கிட்ட சிலவர் சண்டை போட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் என்றால், இந்த அஷ்டக வர்க்கம் கூடி பார்த்ததுனால தான். பிளஸ் பிரஸ்னவும் வச்சு பார்த்தேன். இந்த ராசியும் நவாம்சமும் கொண்டு மட்டுமல்ல, இது எப்படின்னா உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி தான் இது. நம்மளோட வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்ரே, ஒரு வியாதி இருக்கு, ஹாஸ்பிட்டலில் போயாச்சு, ஒரு எக்ஸ்ரே எடுத்தாச்சு. இது ஸ்கேன் பண்ற மாதிரி, சிடி ஸ்கேன், டோட்டலா பாடியை ஸ்கேன் பண்றது. அப்போ நம்மளோட லைஃபோட ஸ்கேனிங் தான் இங்க இதுல நடக்கிறது. கண்டிப்பா நல்ல ஒரு ஃபியூச்சரை பற்றி நமக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி சாஸ்திரம் படிச்ச ஆச்சாரியன்மார்களை தான் நீங்க பார்க்க வேண்டும். அப்பதான் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் பெரியவா, காஞ்சி மடாதிபதியா இருந்த பெரியவா எனக்கு ராஜகுரு அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. பெரியவா தான் ஒரு நாள் கூப்பிட்டாங்க. நான் அங்கே போனேன். அப்போ தான் ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் வச்சு ராஜகுரு ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் எனக்கு அது தெரியும், ராஜகுரு அப்படின்னு. அந்த அவார்டெல்லாம் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு பெரியவா கிட்ட நான் பேசும்போது பெரியவா கிட்ட கேட்டேன், பெரியவா இப்போ ராஜபரணமும் இல்லை, ராஜாவும் இல்லை, ராஜபரணமும் இல்லை, அந்த நேரத்தில் ராஜகுரு என்று ஒரு பட்டம் கொடுத்துருக்கீங்களே, என்ன கிண்டல் பண்ணியாச்சு இல்லையா, என்ன கிண்டல் பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு நினைக்கிறேன்? நீ என்னுடைய ஜாதகத்தை பார்த்து எனக்கு ஜெயில்வாசம் உண்டாகும் என்று சொல்லதுக்கு அப்புறம் இந்தியாவில் உள்ள பெரிய எனக்கு தெரிஞ்ச எல்லா ஜோதிஷிகளையும் நான் அது காட்டினேன். ஒரு 15 பேரை காட்டியாச்சு, யாரும் அது சொல்லலை, நீ ஒரு ஆள் தான் சொன்னேன். அப்போ குருக்கன்மாரில் ராஜாவு அந்த எண்ணம் தான் என்னுடைய மனசுல வந்தது. அந்த எண்ணத்துடன் தான் நான் அப்படி கொடுத்தேன் அப்படி சொன்னாங்க. அப்போ அது சொல்ல வச்சது என்ன என்றால், என்னை கொண்டு பெரியவா ஜாதகத்தை பார்த்து அது அடிச்சு சொல்ல வச்சது எப்படி என்றால், இந்த அஷ்டவர்க்கம் பார்த்ததுனால தான். ஏற்கனவே ஒரு வீடியோவில் ராகுல் காந்தியோட ஜாதகத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அதிலே அஷ்டவர்க்கம் பார்த்து அஷ்டமங்கல பிரசனம் வச்சு பார்த்து அதுக்கப்புறம்தான் அந்த சோனியா காந்திக்கும் அதோட வேண்டப்பட்டவர்க்கெல்லாம் அந்த லெட்டரை எழுதி அனுப்பினது. அல்லது சும்மா ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு குத்துமதிப்பா ஏதாவது எழுதி அனுப்புறது அல்ல. நீங்க இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படி எல்லாம் புக்கு போடுவாங்க இல்லையா, அது வாங்கி படிச்சு பாருங்களேன். இங்கே போற ஒரு 5 வருஷ காலமா இங்கே சூரியமங்கலத்தில் 60 பேர் ஒர்க் பண்றாங்க. அதுல படிச்ச நல்ல படிப்பும் அறிவும் உள்ள புரோகிதன்மார் இருக்கு, ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருக்கு. அவங்க கிட்ட 5 வருஷம் முன்னாடியே நான் சொன்னேன், இந்த புக்கு வாங்கி படிச்சுட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணு, அதெல்லாம் வாழ்க்கையிலே நடக்குது அப்படின்னு நோட் எழுதி எனக்கு கொடு.
ஆனா ஒவ்வொரு வருஷத்திலையும் அந்த குரு பயிற்சி முடியும் போது, சனி பயிற்சி 2.5 வருஷம் முடியும் போது இதுல சொன்ன மாதிரி ஒன்றும் நடக்கலை அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க வரப்பட்ட பல பேர் 25 வருஷத்துக்கு மேல பர்மனண்டா இங்க வரப்பட்ட நிறைய ஆளுகள் இருக்கு. அவங்க கிட்ட சொல்லுவேன், டைம் இருந்தால் கொஞ்சம் டெய்லி அஸ்ட்ராலஜி கொஞ்சம் பாருங்களேன், பார்த்து அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி சொல்லுங்க. அப்ப இது ஒன்றும் கரெக்டா வர்றதே இல்லை, ஏதோ குத்துமதிப்பா. அதாவது இந்த கிளி ஜோதிஷக்காரன் சொல்லுவாங்க இல்லையா, பெட்டியில் ஒரு கிளியை போட்டுட்டு போயிட்டு பார்த்து சொல்லுவாங்க. அவன் 10 பேரை பார்த்தாலும் ஒரே விஷயம்தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவன் அதை படித்து வச்சிருக்கு. சிலவங்க கரெக்டாக சொன்னாங்கன்னு சொல்லுவோம், சிலவங்க இதெல்லாம் சொன்னாங்க, சில விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த வாரபலம் என்று சொல்லப்பட்டது. கரெக்டாக நம்மளை பற்றி, அதாவது உங்களோட எக்ஸ்ரே எடுத்து உங்களுக்கு பலன் சொல்ல வேண்டுமானால் இந்த மெத்தடு தான் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி படிங்கோ, கொஞ்சம் ஞானம் உண்டாகட்டும், அறிவு உண்டாகட்டும். இதெல்லாம் படிச்சாச்சுன்னா இது எதுக்கு அப்படின்னு இந்த ஒரு வீடியோவில் சொல்றேன். உங்களுக்கு இப்ப ராகுகாலம் எல்லாம் நீங்க கலண்டர்ல பாக்குறீங்க இல்லையா, நீங்க ராகுகாலம் இன்னைக்கு எத்தனை மணிக்கு ராகுகாலம்னு கேட்கறதுக்காக ஒரு ஜோதிஷியை தேடி போவீங்களா? இல்லை, கலண்டர்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதே போல உங்க வாழ்க்கையில நல்லதா கெட்டதா நடக்க போறது, இன்னைக்கு என்ன நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு மனசிலாக்க முடியும். இது கொஞ்சம் படிச்சிருக்க வேண்டும். இதோட ஒரு சார்ட் உங்ககிட்ட, உங்களோட ஜாதகத்தை பேஸ் பண்ண, இது அல்ல, இது இவரோட தான், இது ஒரு மினிஸ்டரோட ஜாதகம் தான், பேரு தான் வைக்கலை. அப்போ இவரோட அஷ்டக வர்க்கம் தான் இது. உங்க ஜாதகத்துக்கு வேறையாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு பேரும் ஒரு அஷ்டக வர்க்கம் எடுத்து லேமினேஷன் பண்ணி கையில வச்சிருந்தால் உங்களுக்கு உங்க ஃபியூச்சர் என்னன்னு அடுத்தவர்கிட்ட கேட்காமலே கரெக்டா கிரகிக்க முடியும், தெரிஞ்சு கொள்ள முடியும். ஜெகத்மாதா மகாதேவியின் அனுகிரகத்தால் உங்களுக்கு ஆயுர் ஆரோக்கிய சௌக்கிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.